அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லா சும்மா அல்ஹம்துலில்லா. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகளை நாம் எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அவன் தந்திருக்கிற நிஅமத்துகளுள் மிக பெருமதியானது எது என்று நம் ஒவ்வொருவரிடமும் கேட்கப்பட்டால் நாம் நம்முடைய மனநிலைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப பதில் சொல்வோம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளுள் நாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத மிக பிரதானமான முக்கியமான நிஅமத் இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான். ஆனால் எத்தனை பேர் இதை ஒரு நிஅமத்தாக பார்க்கிறார்கள் என்பது தெரியாது. ஒரு சகோதரி 2-3 நாட்களுக்கு முன்னால் என்னை சந்திக்க வந்தார். அவர் ஒரு நல்ல வசதியாக இருந்த ஒரு சகோதரி, ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதரி. அவருடைய கணவன் ஒரு வெளிநாட்டிலே சிட்டிசனாக இருக்கிறார். அவர் இந்த பெண்மணியையும் தன்னுடைய மனைவியையும் 2 ஆண் குழந்தைகளையும் அங்கே எடுக்க வேண்டும். ஆனால் அவர் போயிருக்கிற அந்த விசாவின் அடிப்படையில் இவர்களை எடுக்க முடியாது. எனவே ஒரு ஏஜென்சியிடம் அவர் போகிறார். அந்த ஏஜென்சி இந்த 3 பேரையும் அங்கே எடுப்பதற்கு ஒருவருக்கு 1.5 கோடி வீதம் கேட்கிறார். இவர்களிடம் அந்த அளவுக்கு சொத்து இருந்தது. எல்லாவற்றையும் விற்கிறார்கள். இருந்த வீட்டை விற்றார்கள், நகை நிறைய இருந்தது விற்றெடுத்தார்கள். மாஷா அல்லாஹ், அவர்கள் ஏஜென்சிக்கு கொடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கு பணம் வந்து விட்டது. பணத்தை கொடுத்து விட்டார்கள் ஏஜென்சியிடம். கொடுத்து விட்டு ஏஜென்சி இவர்களை துபாய்க்கு அழைத்து செல்கிறார். துபாயிலே கொண்டு போய் ஏஜென்சி விட்டு ஏஜென்சி தலைமறைவாகி விடுகிறார். பணத்தை திருடி கொண்டு அவர் ஒழித்து விடுகிறார். இந்த பெண்மணியும் பிள்ளைகளும் நிறைய ட்ரை பண்ணினார்கள், ஏஜென்சி வரவில்லை. இந்த நேரத்தில் அந்த பெண்மணிக்கு துபாயிலே உள்ள சில முஸ்லிம்களுடைய கண்டக்ட் கிடைக்கிறது. அவர்கள் மூலம் இஸ்லாத்தை படிக்கிறார். படித்து அல்ஹம்துலில்லா அந்த பெண்மணி கணவனுக்கும் தெரியாமல் பிள்ளைகளோடு இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். பிறகு துபாய் விசாவும் முடிகிறது. முடிந்து நாட்டுக்கு வருகிறார். நாட்டுக்கு வந்து ரகசியமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து. ஆனால் செய்தி வெளியே வந்தபோது குடும்பத்தில் கடுமையான எதிர்ப்பு வருகிறது. இந்த நேரத்தில் அவருடைய அந்த ஏரியாவை விட்டு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய தேவை அந்த பெண்மணிக்கு உண்டானது. ஆனால் கணவனுக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை இந்த பெண்மணி சொல்லவில்லை. ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டம், அவருக்கு சொல்ல தோன்றவில்லை, எனவே சொல்லவில்லை. இப்படி இருக்கும்போது கணவனுக்கு செய்தி தெரிந்து கணவன் இந்த பெண்ணோடு பேசுவதை நிறுத்திவிட்டு இப்போது டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த பெண்மணியிடத்தில் நான் கேட்டேன், 4.5 கோடி ஏஜென்சிக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அவனுக்கு எதிராக நீங்கள் ஏன் கேஸ் போடவில்லை, சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்று கேட்டபோது, சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நிறைய பேர் ஆலோசனை சொன்னார்கள். அதே நேரத்தில் அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் என்றும் சொன்னார்கள். ஆனால் நான் இந்த பணம் தொலைந்ததை அலட்டி கொள்ளவில்லை. அந்த பெண்மணியுடைய வார்த்தை தான் முக்கியம். இந்த பணம் தொலைந்ததை நான் அலட்டி கொள்ளவில்லை. ஏன் அலட்டவில்லை என்றால், அவன் ஜெனுவினாக என்னை அந்த நாட்டுக்கு அனுப்பியிருந்தால் நான் அங்கே போய் கணவனோடு ஒரு சிலை வணங்கியாகவே நான் இருந்திருப்பேன். இன்று எனக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு இந்த ஏஜென்சி என்னை ஏமாற்றியது தான் காரணம். எனவே அவனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எனக்கு மனம் வருவதில்லை என்று சொல்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, அந்த பெண்மணி கடுமையாக ஒரி பண்ணி ஃபீல் பண்ணி அழுகிறார். எதற்காக அழுகிறேன் என்று கேட்டபோது, என்னை படைத்த ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டேன். அப்போ நம்ம மாறு செஞ்சிட்டோம்டா நம்மளோட மைண்டுக்கு என்ன வரும்டா, அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முதல் பாவங்கள் நிறைய செய்திருப்பார், இதை சொல்லித்தான் புலம்புகிறார் என்று பார்த்தால், அந்த பெண்மணி எதற்கு கவலைப்பட்டார் என்றால், எனக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிற அல்லாஹுக்கு மாற்றமாக நான் இணை வைத்து விட்டேனே, சிலைகளை வணங்கி விட்டேனே, அதை எனக்கு நினைத்தாலேயே என்னால் முடியவில்லை, அதனால் அல்லாஹுக்கு நான் நிறைய சுக்குர் செய்ய போகிறேன் என்று யாரோ ஒருவரிடம் சொன்னபோது அவர் நிறைய பிதஅத்துகளை சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்படி செய்யுங்கள், அப்படி செய்யுங்கள். அதை கிளாரிஃபை பண்ணுவதற்காகத்தான் என்னிடம் அந்த பெண்மணி வந்திருந்தார். பிறகு நான் சொல்லிக் கொடுத்தேன், இவைகளை செய்யாதீர்கள், உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான்,
என்கிற விஷயங்களை சொன்னேன். இங்கே நான் பதிவு செய்ய வருகிற செய்தி என்னவென்றால், அன்புள்ள சகோதரிகளே, பாருங்கள், இஸ்லாத்துக்கு அன்னைக்கு ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து எவ்வளவு பெருமதியாக ஃபீல் பண்ணுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், நாம் முஸ்லீமாகவே பிறந்திருக்கிறோம். நமக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக இன்னும் விளங்கல. கிஃப்டாக இதை நம்முடைய சமுதாயம் புரியுமாக இருந்தால் எங்கோ இருக்கும். நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்னவென்று கேட்டால், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற லெவலில் தான் இருக்கிறார். இன்றைய பார்க்குறோம், 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருகிற போது அடுத்தவருக்கு எதிராக சூனியம் செய்தல் என்கிற ஒரு விஷயம் நம்முடைய மக்கள்கிட்ட பரவலாக இருக்கு. சூனியம் என்பது இருந்தாலும், மார்க்கம் இப்படி சூனியம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னாலும், சூனியம் என்பது கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, சூனியம் செய்வதெல்லாம் குஃப்ர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு காரியம் என்று சொல். ஆனால் பழி வாங்குவதற்காக சூனியம் செய்கிறார்கள். இது பார்க்கலாம். கடுமையான ஒரு வருத்தம் வருகிறது, அடிக்கடி வருத்தமாக இருக்கிற டாக்டர்மாரும் கைவிடுகிறார்கள். திருக்குக்கு போறதை பார்க்க உடனே அந்த என்னது குறி பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க, சாத்திரம் பார்க்கிறது, அவர்களிடம் போவார்கள். அல்லது தாயத்து கட்டுறது, அல்லது வேறு ஏதாவது இஸ்லாம் ஷிர்க் என்று அடையாளப்படுத்திய வைத்திய முறைகளை செய்வது. இப்படி சிம்பிளாக இஸ்லாத்தை மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நவாக்கிதுல் இஸ்லாம் என்று உலமாக்களால் அடையாளப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தை உடைத்தெறிகிற காரியங்களை சிம்பிளாக செய்கிறார்கள். காரணம் என்னென்றால், இந்த மார்க்கத்தின் பெருமதி அவர்களுக்கு புரியவில்லை. சஹாபாக்கள் மார்க்கத்தின் பெருமதி புரிந்ததனால் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாம் செய்தார்கள். அது நம்ம எல்லோரும் படிக்கிற போது அழுகிறோம், பயான் பண்ணும் போது மௌலவி அழுதால் கூட சேர்ந்து அவர்களுடைய தியாகத்தை நினைத்து அழுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது கூட, இல்லை நான் வட்டிக்கு போக மாட்டேன், நான் ஹராமான வழியில் பொருளாதாரத்தை தேடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிற அந்த கொள்கை பிடிப்பு நம்ம நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. காரணம், இந்த இஸ்லாத்தை பற்றிய தெளிவு அல்லது இஸ்லாத்தினுடைய பெருமதி நமக்கு இல்லாமல் இருப்பதுதான். நல்லா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஹுத்பாவை ஸ்டார்ட் பண்ணினாலும் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள். 3 குர்ஆன் வசனங்கள் ஓதுவார்கள். அதில் ஃபர்ஸ்டாக அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்வா செய்து கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்கவே வேண்டாம். முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்கவே வேண்டாம். ரெண்டும் தக்கீத், எம்பசைசிங், ரெண்டுமே வலியுறுத்தப்படுகிறது. முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்கவே வேண்டாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இப்போ இஸ்லாத்தை ஒரு பெரிய கிஃப்டாக அல்லாஹ் தந்து, இந்த இஸ்லாத்தை நீ பற்றி பிடித்து வாழ்ந்து முஸ்லிமாக நீ மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ஆனால் நாம் பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இந்த இஸ்லாத்தின் பெருமதி நமக்கு தெரியவில்லை என்பது உண்மையிலேயே வேதனையான ஒரு விஷயம். பயான இந்த இடத்தில் உட்கார்ந்து கேட்கிறவர்களுக்காக மட்டும் இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான மக்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு சின்ன டீம் இருக்கிறார்கள், நான் ஏன் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறவர்கள். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இஸ்லாத்தில் பிடிப்பிருந்தாலும் இஸ்லாத்தின் பெருமதி புரியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தின் பெருமதியை புரிந்து கொண்டிருக்கிற நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாகவே இஸ்லாத்தில் இருக்கிறோம்.